வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் ஆயிலே சேர்க்காம ஏர் ஃப்ரையில் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். ஒரு வீட்டில் ஃபிஷ் வறுத்தாவே அந்த தெரு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். பட் ஏர் ஃப்ரையில் செஞ்சால் ஸ்மெல்லோ ஆயிலோ இருக்காது, பட் நல்ல கிறிஸ்பியாக வரும். வாங்க எப்படி டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நம்ம ஊர் மசாலாலாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். நான் ஒரு 2 ஃபிஷ்ஷு ஹோல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்னாப்பர் சொல்லுவாங்க, இது வந்து தமிழில் வந்து சங்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருக்காங்க அவங்களே வந்து. பட் நான் மட்டும் கொஞ்சம் ஸ்கின்னை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே செய்கிறது தான், தலையை எடுத்துகிட்டு செய்கிறது தான். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து தனியா பவுடரு. தனியா பவுடர் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்தால் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது போதும். நிறைய போட தேவையில்ல தனியா பவுடர். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த நான் 2 ஃபிஷ்ஷுக்கு அளவுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு மசாலா நிறைய வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 to 2 ஸ்பூனு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. பட் சில்லி பவுடரை விட தனியா பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளாரு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு 1 ஸ்பூனு லெமன் ஜூஸ். வாங்க இப்போ எப்படி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணலான்னு போய் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பவுலில் நீங்கள் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தண்ணி கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நிறைய பாக்டீரியா இருக்கும் ஃபிஷ்ஷில் வந்து. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போடுறோம். இப்போ வந்து இந்த ஸ்கின்னில் வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நிறைய இங்கே எடுத்துட்டாங்க. பட் நம்ம ஊர்லனா ஸ்கேல் இருக்கும், அதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் உள்ளெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். ஸோ இதை போய் நீங்கள் நல்லா ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இதில் மஞ்சத்தூள் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா வேறு தண்ணியில் கழுவிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இதில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், கிராஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காரம்லாம் உள்ளே இறங்கும். இதை பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. நான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கழுவிடுங்க, அப்போ தான் ஸ்மெல்லெல்லாம் போகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மசாலா பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடரு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூனு தனியா பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸு, இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சதை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். இந்த அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடுங்க. ஸோ ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபிஷ்ஷில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பட் இது அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை போட்டுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour கழித்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வறுத்தெடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நான் ஏர் ஃப்ரையர் ரெடி பண்ணிடலாம். இதுதான் ஏர் ஃப்ரையரு. இது என்னோடது ஏர் ஃப்ரை ப்ளஸ் அவனும் இருக்குது, பேக்கும் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வருது ஏர் ஃப்ரையரு. நான் இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் தான் நம்ம எடுத்து போட்டுக்கணும் ஃபிஷ்ஷை வந்து. நான் ஃபிஷ் ஒரு 1 hour ஆகிடுச்சி ஊற வச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இங்கே.
ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே போதும், ரொம்ப மசாலா தேவையில்லை. ஏன்னா மசாலா இருந்தால் ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்கும் காரம்லாம். பாருங்கள், மசாலா மேலே திக்காக இருந்தால் கொஞ்சம் எடுத்துடுங்க. ஸோ இந்த கீழே ட்ரே இருக்கும், ட்ரிப்பிங் ட்ரே வந்து. ஸோ அது வந்து இது கீழே கொட்டினா கீழே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நான் ட்ரேயில் வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் மோடில் போட்டுட்டு ஒரு 400 டிகிரி வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிடணும் தான். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். ஸோ ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம திருப்பி போடணும் ரெண்டாவது சைடு. ஸோ இப்போ நான் ஒரு 8 மினிட்ஸ் வச்சிடுறேன். ஸோ இது முடிஞ்ச அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஏர்லேயே தான், ஹாட் ஏர்லேயே தான் வேகும். ஸோ அதனால் இருக்கிற ஃபிஷ்ஷில் இருக்கிற ஃபேட்டே வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதனால தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் ஒரு சொட்டு ஆயில் கூட நான் அதில் ஊற்றலை. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. வாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 to 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு 5 to 5 மினிட்ஸ் வச்சாவே போதும். உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்லைன்னா லைட் ப்ரௌன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி கிறிஸ்பினஸ் வேணுமோ அது மாதிரி வைக்கிறது தான். நான் ஒரு 6 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பக்கம் ஒரு 8 to 9 மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஒரு சைடு. ஸோ இப்போ ஒரு 6 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ஃபேட்டே வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியே வந்துடும். ஸோ இந்த கொழுப்பெல்லாம் போயிட்டு நல்லாவே ட்ரையாக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ நான் இதை வந்து வேறு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், நம்ம ஏர் ஃப்ரையில் பண்ண ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு ஆயிலும் நம்ம அதில் ஊற்றலை. ஸோ எல்லாமே அதில் இருக்கிற ஃபேட்டோட இருக்கிற ஆயில் தான் நல்லா கிளேஸியாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் எப்போயுமே நார்மலாக ஃப்ரை பண்ணுற அதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே ரெசிபி வச்சு. இல்லைன்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.